ஒரே சந்தோஷமா இருக்க? ஆமா டாடி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு என்ன காலேஜ் லீவா? ஐயோ, லீவ் எல்லாம் சாதாரண விஷயம். இது அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ப்ரோக்ராமா? ஐயோ, இது என்ன பத்தின விஷயமே இல்ல. என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதனால நானும் ஹாப்பியா இருக்கேன். என்னை விட உன் மேல அக்கறை காட்டுறது யாருமா? அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, ஆனா உங்களுக்கு வேண்டாதவங்க. இந்த பார், ரொம்ப குழப்பறியே. என்ன விஷயம் புரியுற மாதிரி சொல்லு. ஓகே, நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது ரஞ்சினி அக்காவை பத்தி. ஒரு கதவு மூடினா இன்னொரு ஜன்னல் திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது ரஞ்சினி அக்கா விஷயத்துல 100க்கு 100 உண்மையாயிடுச்சு. ஆமா, நீங்க வந்து அவங்க ஏதோ செய்யாத தப்பு செஞ்சுட்ட மாதிரி சஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எஸ், சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய குரூப். அந்த கம்பெனில அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் பெரிய சம்பளத்துல. இனிமே நீங்களே உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை விட்டுட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வான்னு சொன்னாலும் அவங்க திரும்பி வரமாட்டாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவாங்க. அம்மா, உன் வயசுக்கே நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிய, என் அனுபவத்துக்கு எவ்வளவு தெரியணும்? ஆபீஸ்ல என் கட்டுப்பாட்டுல எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆபீசரா இருந்தாலும் என் மனசு அளவுல அவளும் எனக்கு ஒரு பொண்ணுதாம்மா. என்னோட நம்பிக்கை வீண் போகல. நிச்சயம் ரஞ்சினி ஜெயிப்பா. இந்தம்மா. வாட் இஸ் திஸ் டாட்? அது ஒரு ஃப்ளாரிஸ்டோட விசிட்டிங் கார்டு. காலேஜுக்கு போற வழியில செக் பண்ணு. ரஞ்சினிக்கு ஒரு பொக்கே அனுப்புறதுக்கு நான் சொல்லியிருந்தேன், அனுப்பிட்டாங்களான்னு செக் பண்ணு. வாட்? டாடி, அப்ப ரஞ்சினி அக்காக்கு வேலை கிடைச்ச விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஏய் கண்ணா, நான் தான் சொன்னேனே, அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அம்மா. என்னம்மா? அம்மா, இங்க வாயேன். இத வர்றமா. சீக்கிரம் வாமா. எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? என்ன பிரிக்கிற? அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு ஸ்வீட்டு? அப்பா, எனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருக்கு. மறுபடியும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ற வரைக்கும் டெம்பரவரியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேலைங்க? நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்களே சந்திரமதி. ஆமா, அவங்க office. நீளமான போட்டு ம். அவங்க கிட்டியா? நல்ல இடம் தான். எல்லாமே அல்வாவா அம்மா. இருக்கு. என்னம்மா இத வந்துட்டே இருக்கம்மா. சீக்கிரம் வாமா. வந்துட்டேம்மா. என்னம்மா? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஸ்வீட் எடுத்துக்கங்க. இந்தா. எனக்கு ஸ்வீட் வேண்டாம். உனக்கு வேலை கிடைச்சது உங்க அப்பாவுக்கு என்ன சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு சந்தோஷமே இல்லம்மா. உனக்கு 27 வயசாகியும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையேன்னு தினம் தினம் நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கேம்மா. உனக்கு கல்யாண வேலை வராம எந்த வேலை வந்தா என்னம்மா? அம்மா, ஒரு வருஷம், கரெக்டா ஒரே வருஷம் என் கடமைகளை நான் முடிச்சிடுறேன். அப்புறம் உன் இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, நான் வேலையில ஜாயின் பண்ண அன்னைக்கே 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. இதுல 47,500 ரூபாய் இருக்குமா? இந்த 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு 47,500 ரூபாய் நீட்டுற. 2,500 ரூபாய் உனக்கு கமிஷனா? உன் சம்பளத்திலேயே கமிஷன் அடிச்சு என்ன பண்ண போற? உன் கல்யாணத்துக்கு நீயே சேர்க்க போறியா? உங்களுக்கு தான் இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். விலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். 2,500 ரூபாய். நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? என் டைம் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல நேரம் வந்துடுச்சு, நல்ல வாட்சும் வந்துடுச்சு. ஏதோ இத்தனை வருஷம் உன்னை வளர்த்ததுக்கு இதையாவது செஞ்சிய. ஆமாப்பா, இத்தனை வருஷம் என்னை வளர்த்ததுக்கு தான் செஞ்சேன். இனியும் செய்வேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஷாரு, இங்க கொஞ்சம் பாரு. ரஞ்சனி முன்னெல்லாம் எகிறு எகிர்னு எகிருவல்ல, கஸ்டம்ஸ்ல வேலை பாக்குறங்கிற திமிரு அப்பா அவகிட்ட இருந்துச்சு. இப்ப பாத்தியா, ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து தாண்டி வச்சிருக்கான். என்ன பாக்குற? ஒரே வீட்ல மாறுபட்ட மனசுகளை ஆண்டவன் படைச்சிட்டானேன்னு பாக்குறேன். புரியலையே நீ சொல்றது. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரஞ்சனி உதாரணம். ஒரு அப்பன் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு உங்க மனசு ஒரு உதாரணம். இப்படி மாறுபட்ட மனசுகளை ஆண்டவன்
ஒரே வீட்ல படைச்சிட்டானேன்னு நினைச்சு பார்க்கறேன். ஒரு வாட்சி வாங்கி கொடுத்ததுனால உங்களுக்கு நேரம் வந்தாச்சுன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. ஆனா அவளுக்கு இந்த வீட்ல இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் விடுதலை ஆகி போற அந்த நல்ல நேரம் எப்போ வரும்னு தான் நான் கவலைப்படுறேன். இவ்வளவு துணிச்சலா இவ்வளவு நீளமா பேசுறாள. வயசாக வயசாக புருஷனுக்கு எதிராக பேசுற புத்தி பொம்பளைங்களுக்கு வந்துருதா? இதை இப்படியே விடக்கூடாது. வாட்சை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை கரெக்ட் பண்ணுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு குதிரை ரேஸுக்கு போய். இன்னைக்கு பணத்தை கட்டிட வேண்டியதான். சூப்பர் நேம ஒன்று பிடிக்கணுமே. லக்கி. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எதையா ஒன்று எடுத்துட்டு போய் என் லக்கை இன்னைக்கு சோதனை பண்ணி பார்த்துட வேண்டியதான். அப்பா, இவ என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா. நீ ஒருத்திதான் ஏதோ இந்த வீட்டில் கொஞ்சமாவது ஒழுங்கா இருந்த. நீ உங்க அக்கா மாதிரி ஃப்ரெண்டு பிளாசப்பர் கைடுன்னு எவ்வளோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உன்னையெல்லாம் காலேஜுக்கு அனுப்புறதே தப்பு முதல்ல. அப்போ இவ யாருன்னு தெரியாது உங்களுக்கு? இவதான் சந்திரமதி மேடமோட பொண்ணு. என்னது? சந்திரமதியோட பொண்ணா? ஏமா இதை முதல்ல சொல்லக்கூடாது. உட்காருவா, நீ வயசை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அங்கிள். என்னம்மா சொன்ன? அங்கிள் நான் சொன்னேன். UNGLE அந்த அங்கிள் தானே? ஐயோ, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமா. நீ எப்ப வேணாலும் வாமா, இரு, போ. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமா. இனிமே இது உன் வீடு மாறிமா. போ, உள்ள கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. ஏதா கூட பாப்பா, நான் போய் ஒரு போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வரேன். உன் பக்கத்துல நின்று நான் போட்டோ எடுத்துக்கிட்டு அது உங்க அம்மா பக்கத்துலயே நின்று எடுத்த மாதிரி. போமா நீ உள்ள. உங்க அம்மா நீளமா ஒரு போட்டு வைப்பாங்களா, அது மாதிரி நீயும் வையுமா. மாம், நாமா இன்னுமா அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவியா? அப்பப்பா, 5 நிமிஷம் லேட் ஆனாவே ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? இது 5 நிமிஷமா? மீனா, நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு நல்லா பசிக்குது. அம்மா, இவ என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா. ஆமா, ஃப்ரெண்டு. உன் புள்ள உள்ள போறதுக்கு காரணமா இருந்தோ இவளுக்கு ஃப்ரெண்டா? முதல்ல அவளை வெளில போ சொல்லு. ஏய் இரு, நீ இவளை அடிச்ச அந்த கோவத்துல இவங்க அம்மா சந்திரமதி உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க. என்ன அடிச்சதுனால தானே உனக்கு கோவம் வந்தது. அவளை அடிச்சதுனால அவங்க அம்மாக்கு உன் மேல கோவம். 2 பக்கமும் நியாயம் இருந்ததுனா எப்போ நடந்தது நினைச்சு இப்போ இன்சல்ட் பண்ணாதனா. ஆண்டி, நானும் தப்பு செஞ்சிருக்கேன். அதுக்காக மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இப்போ நீங்களும் என்ன மன்னிக்கிறதா இருந்தா நான் இங்க உட்கார்ந்து சாப்பிடுறேன். இல்லனா இப்பவே கிளம்பிடுறேன். கிளம்பு. அம்மா நில்லுமா, உட்காந்து சாப்பிடு. அம்மா என்னம்மா? நீ சும்மா இருடா. தேங்க்ஸ் ஆண்டி. நான் தப்பு செஞ்சவன். இருந்தாலும் என்ன மன்னிச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பரவாயில்லம்மா, உட்காந்து சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. உட்காரலாமா? உட்காரு. டேய் இருடா, எங்க போற? பாதி சாப்பாட்டை விட்டுட்டு. அம்மா பின்ன என்னம்மா? டேய், மன்னிப்பு கேட்டவங்க கிட்ட விரோதத்தை காட்டக்கூடாதுடா. வா, உட்காந்து சாப்பிடு. சாப்பிடு, உட்காரா. சாப்பிட்டுட்டு இருங்கம்மா, இத வந்துடுறேன். ஆஹா, என்ன பொருத்தமா இருக்கு இந்த சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம். என்னோட ரொம்ப நாள் ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. இப்படி உங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறது. எரியுது, வயிறு எரியுது. குழம்புல காரம் ஜாஸ்தி, அத சொன்னேன். அப்படியா? ஓகே, எங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஏய், ஹலோ, நான் ஒருத்தர் இங்க இருக்கேன்பா. நான் இருக்கவா இல்ல போயிடுவா? லூசாடி நீ. எதுக்காக இவ்வளவு வீட்டுக்கு கூட்டு வர? ஹலோ, அவ என்ன கூட்டிட்டு வரலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நான் இங்க வரதான் போறேன். மேல தாளத்தோட, நாதஸ்வரத்தோட. எனக்கு தெரியுமே என் மேல உள்ள கோவத்துல தான் சாப்பிடாம போறேன்னு. மீனா, என் மேல உள்ள கோவத்துல யாரும் பயந்து ஓடிட வேண்டான்னு சொல்லு. ஏய், யாருக்கு பயம்? யாருக்கு பயம்?
நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது யாரு உங்களை நினைக்கிறது? எதுக்கு வந்த? உன்னதான் கேக்குறேன். கேக்குறல்ல? அவ என்ன பார்க்க வந்தா. என்ன விஷயமா? அதெல்லாம் உனக்கு அனாவசியம். என்ன பார்க்க வந்திருக்கான்னு சொல்றேன்ல, விட வேண்டியதானே? அதெல்லாம் விட முடியாது. இந்த வீட்டுக்கு நானும் வாடகை கட்டுறேன். யாரு வேணாலும் வந்து தங்கறதுக்கோ போறதுக்கோ இது ஒண்ணு சத்திரம் இல்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ ஒண்ணு யாரோ இல்ல, அவ என் ஃப்ரெண்டு. அவ இனிமேல் இங்கதான் தங்க போறா. யாருக்கிட்ட முடிவு பண்ண? யாரை கேட்கணும்? நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கூட பேசிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு. நீ யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவ இங்க இருந்து போயிடு. உமா, ஃபீல் பண்ணாதடி. அவ எப்பவுமே அப்படிதான். மனசுல ஈவிரக்கமே கிடையாது. அவ போட்டிருக்க ட்ரெஸ் தான் வெள்ள, ஆனா மனசு ச்சே. எல்லாம் என் விதி, என் கெட்ட நேரம். உமா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்ண காலெல்லாம் மலையேறி போச்சு ஸ்வேதா. நான் எப்போ என் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அப்பவே இந்த மாதிரி பேச்சு, அவமானம் இது எல்லாத்தையும் சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். நித்யா பேசிட்டு போனதுல என்ன தப்பு இருக்கு? என்னை பெத்த எங்க அம்மாவே என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. மத்தவங்க என்ன ஆர்த்தி எடுத்தா வரவேற்பாங்க? உமா, வாழ்க்கையில சாதனை பண்ணவங்க எல்லாருமே அவமானங்கள் தான் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க தளர்ந்து போல போராடி ஜெயிச்சாங்க. அதே மாதிரி நீ வாழ்க்கையில் ஜெயிப்படி. உமா, உங்ககிட்ட அழகு, திறமை எல்லாமே இருக்கு. இத்தனை நாள் உன் அழகு ஆபத்துல இருந்தது, அறிவு தோல்வி சந்திச்சது. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைக்காத. கஷ்டத்துல கை கொடுக்கறது மட்டும் நட்பு இல்ல, கஷ்டத்தை வராம பாதுகாத்து அட்வைஸ் பண்றதும் தான் நட்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. காதலுங்கிற ஒரு விஷயம் உன் லைஃப்ல வராம இருந்திருந்தா இந்நேரம் நீ படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் ஆயிருப்ப, நல்ல வேலையில ஜாயின் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல இருந்திருப்ப. ஆனா இப்போ காதல்ல சிக்கி உன் லைஃபே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா படிக்கும்போது காதலிக்கிறது தான் ரொம்ப தப்பு. என்னடா இவன் நடந்ததை பத்தி பேசி மனசை கஷ்டப்படுத்துறாளே நினைக்காத. இப்போ ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுல எங்க ஃபால்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறது இல்லையா? அதே மாதிரிதான் லைஃப்லயும் எங்க ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது சரி செய்யணுமா? ஒத்துக்கிறேன் ஸ்வேதா, நீ சொல்ற மாதிரி என் லைஃப்ல நான் சில தப்புக்களை பண்ணிட்டேன் தான். ஆனா என் இடத்துல நீ இருந்திருந்தா நீயும் அதே தான் செஞ்சிருப்ப. நான் நிறைய இழந்துட்டதா நீ இப்ப சொன்ன. என் தன்னம்பிக்கை நான் இன்னும் இழக்கல ஸ்வேதா. அதை வச்சு என் லைஃபை நான் சரி செஞ்சிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உமா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நீ லைஃப்ல பெரிய ஆளா வருவ. ஆல் தி பெஸ்ட் டே. தேங்க்ஸ். என்ன சந்திரா, மணி 10:30 ஆகுது, நீ இன்னும் தூங்காம உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரல. நான் தூங்கவும் கூடாது. முயல் தூங்கிட்டா ஆமை ஜெயிச்சிடும். நான் ஆமன் சொல்றது அந்த சுப்புனியா? அந்த 1000 ஏக்கர் விஷயத்துல நான் தோக்குறதா இல்ல, ஜெயிக்கிறதுக்காக நான் போட்ட பிளான்ல முதல் ஸ்டெப் ரஞ்சினியை என் ஆபீஸ்ல கொண்டு வந்து சேர்த்ததுதான்.
நானும் பார்த்தனே. அவளை பார்த்ததுலேருந்து எனக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அச்சு அசலா நீலாம்பரி மாதிரி எப்படி இன்னொருத்தி இருக்க முடியும்? இருக்காளே, அப்புறம் இப்படி கேள்வி கேட்ட எப்படி? இவதான், இந்த ரஞ்சனி தான் சுப்புனிய வீழ்த்த நான் வச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சமயம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து அஸ்திரத்தை விட்டா போதும். அந்த 1000 ஏக்கர் அஸ்தி என் கையில வந்துடும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சந்திரமதி. ஆனா நாம போடுற பிளானுக்கு அந்த ரஞ்சனி ஒத்துக்கணுமே. ஒத்துப்பா, ஒத்துக்கணும், ஒத்துக்க வெப்ப. ஏன்னா இப்ப அவளுக்கு தேவை பணம். அத நிறையவே அவளுக்கு கொடுப்பேன். அவ கஷ்டத்தை நான் போக்குறேன். ஏன் இஷ்டத்தை அவ புரிஞ்சு நடந்துக்கிட்டா. இத நான் அவளுக்கு புரிய வைப்பேன். ரஞ்சனிய நீலாம்பரியா மாஸ்கி சுப்புனி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா சத்தம் போடாம பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவான். அத வாங்கி பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. ஆமா சந்திரா, அந்த சுப்புனி எமகாதகன். ஒருவேளை நாம நடத்துற இந்த கேமை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா? ஆஹா, அந்த அளவுக்கெல்லாம் டைம் கொடுக்கவே கூடாது. நீலாம்பரிய பத்தி ரஞ்சனிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் நட உட பாவனை இது எல்லாத்தையும் அச்சு அசலா நீலாம்பரியாவே நான் மாத்தி காட்டு. ஒரு சின்ன சந்தேகம் கூட சுப்புனிக்கு வராது, வர விட மாட்டேன். சரிம்மா, பத்திரம் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? என்ன இவ்வளவு தூரம் அலக்கழிச்ச அந்த சுப்புனிக்கு இந்த சந்திரமதி யாருன்னு காட்டுவேன். அப்புறம்தான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். சந்திரமதி